தென்காசி மாவட்டத்தில் புதியதாக பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சியர் திரு கே கமல் கிஷோர் பேட்டி. திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தென்காசி பிரிந்து புதிய மாவட்டமாக உதயமாகி 4 வருடங்கள் ஆகிய நிலையில் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய துரை ரவிச்சந்திரன் உயர்கல்வி துறை இயக்குநராக பணி மாறுதல் செய்யப்பட்டு புதிய ஆட்சியரை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குநராக பணியாற்றிய திரு கே கமல் கிஷோர் இன்று தென்காசி மாவட்டத்தின் 6வது மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறுகையில், தென்காசி விவசாயம் சார்ந்த மாவட்டம் என்பதால் அதற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். மேலும் பொதுமக்கள் தன்னை எந்த நேரம் வேண்டுமானாலும் சந்தித்து தங்கள் கோரிக்கைகளை கூறலாம், அதற்கு எந்தவித தடையும் இல்லை எனவும் பொதுமக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்கு முழு முயற்சி எடுப்பேன் என தெரிவித்தார். மேலும் கூறுகையில், தமிழக அரசு சார்பில் மக்களுக்கு கொண்டு வரப்படும் திட்டங்கள் அனைத்தும் முழுமையாக சென்றடையும் வகையில் அதற்கு தேவையான முழு நடவடிக்கைகளும் எடுப்பேன் என தெரிவித்தார். பெரும்பாலும் விவசாயிகளுக்கான எல்லா திட்டங்களும் நல்லபடியாக நடக்கிறது. அது இல்லாமல் என்னோட முன்னாடி வேலை பார்த்தவங்க ஆட்சியர்களும் தேசத்தில் நல்ல வேலை அது இல்லாமல் சிறப்பாக மாற்றுத்தாவணங்கள் மட்டும் இல்லை, அனைத்து குடும்பங்கள் எல்லாருக்கும் குடும்பம் கொண்டு வருதுன்னா பற்றி கொஞ்சம் பேசிக் ஐடியா இப்போதான் மட்டும் இன்னொரு தென்காசி மாவட்டத்தை பொறுத்த திருப்பூர் விவசாயம் நிறைய இருக்கிற மாவட்டம், இதே மாதிரி ஸோ அந்த மாதிரி போயிருக்கு. ஸோ எந்தெந்த நம்ம மாவட்டத்தை முன்னாடி கொண்டு வரணுமோ அந்த இல்லை இன்னைக்கு தான் நான் இப்போ வந்து உங்கள் முன்னாடி தான் பொறுப்பேற்றுக்கிறேன். இல்லை நான் இப்போ தான் பொறுப்பேற்றுக்கிறேன். அந்த இஷ்யூ வெளியேறதுக்கு முன்னாடியே நான் தேங்க்யூ ஸோ மச்.